லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அம்மா, என்னம்மா இது? நீ இவ்ளோ அலங்காரம் பண்ணிருக்கியே, இதெல்லாம் உன் மனசுக்கு சந்தோஷம் தரும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அம்மா, இந்த மாலை எல்லாம் உன் இஷ்டத்தோட தான் நடக்குதா? இதுதான் உன் மனசே உறுத்தலா இருக்குல்ல? அப்புறம் எதுக்குடி இந்த கல்யாணம்? பேசாம நிப்பாட்டிரலாம். அம்மா, என்னம்மா இது? ஊரே என்ன ஊரே கூடி இருக்கு? இவங்கெல்லாம் யாருக்கு சொந்தம்? அந்த புஷ்பாவுக்கும் அந்த ஜனங்களுக்கும் அவங்களுக்கும் வேண்டியவங்க. நான் அனாதையா வந்து உங்களோட நின்னப்ப அப்ப யாருமே என் பின்னால இல்லையே. யாருக்குடி நான் பதில் சொல்லணும்? இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும். அம்மா, இது யமுனா அக்காவுடைய வாழ்க்கை. நீ சும்மா நிறுத்து. அதான் நான் வேணான்னு சொல்றேன்ல. திரும்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்தியா? பார்த்தல, அவ முத ஆளா நிக்கிறா. இந்த கல்யாணம் உனக்கும் சங்கதிக்கும் நடக்க கூடாதுங்கிறதுல முதல் ஆளா அவ நிக்கிறாடி. இது ஏண்டி உனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது? நாங்க சொல்றது அது உனக்கு புரியாதா? இத பாரு யமுனா, இப்படி வாடி. இந்த கல்யாணத்தை நாம நிப்பாட்டுறோம். அந்த கோகிலா மட்டும் நான் பேசுறேன். நீ என்ன சொல்றடி? நீ வாமா. இவ சொல்ற எதையும் கேட்காத. வா. சக்தி, நாளைக்கு என் பையனுக்கு நிச்சயதார்த்தம். அதனாலதான் இன்னைக்கு என் சொந்தக்காரங்களோட எல்லாம் வந்திருக்கேன். என்ன மருமகளே, நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆயிட்டியா? நாங்க எல்லாரும் வந்து நிக்கிறோம், நீ வாங்கன்னு கூட கூப்பிட மாட்டேங்கிற. பாத்தியா கார்த்தி முகம் எப்படி வாடி போயிருக்குன்னு? வாங்க மீனாட்சி அம்மா, இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க. இவரு என் அண்ணன், இவங்க என் அண்ணி. நீ வாமா, முன்னாடி வா. இது அவங்க பொண்ணு, கார்த்திக்கு முறை பொண்ணு. இதுதாமா யமுனா, கார்த்திக்கு கட்டிக்க போற பொண்ணு. இவங்க என் சம்மந்தி மீனாட்சி அம்மா. யமுனா பாத்துக்கோ, நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். வரேன். என்னங்க? வாங்கம்மா, வாங்க உட்காருங்க. வாங்க. ஏய் நில்லு, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என் கூட வா. அப்புறம் சக்தி, கல்யாணத்துக்கெல்லாம் தயாரா இருக்க போல இருக்கு. வரும்போது பார்த்தேன், ஒரே பாட்டும் கூத்தும் கொண்டாட்டமா இருந்துச்சு. தூரத்துல இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். சரி, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் வரலாமேன்னு வெயிட் பண்ணேன். அப்புறம் எப்படிமா விசேஷம்? இப்போ என் அண்ணன் பொண்ணுன்னு ஒருத்தர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினே, அதான் கார்த்திக் கூட முறை பொண்ணுன்னு சொன்னனே. நாளைக்கு உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தா இந்த சொந்தம் அப்படியே இருக்கும். என் அண்ணன் அண்ணனாவே இருப்பாரு. இல்லன்னு வச்சுக்கோ, அந்த பொண்ணுதான் என் மருமக. நாளைக்கு அந்த பொண்ணுக்கும் கார்த்திக்கும் நிச்சயம் பண்ணிட்டு தான் நான் இங்கிருந்தே கிளம்புவேன். சொந்தக்காரங்களா வந்தவங்க என் சம்மந்தி ஆயிடுவாங்க. அம்மா, நான் தான் ஏற்கனவே என் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டேனே. ஆனா நீங்க இரு, நான் பேசி முடிச்சிடுறேன். நீ சொன்ன மாதிரியே உன் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே யமுனாவுக்கும் கார்த்திக்கும் நிச்சயதார்த்தம். நேரத்துல நிக்கிறது உங்க குடும்பத்துக்கு ஒண்ணு புதுசு இல்ல. அதுக்கப்புறம் நீ என்ன பார்த்து ஒரு வார்த்தை நீங்க இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாதான்னு கேட்ட கூடாது இல்லையா? இத மனசுல வச்சுக்கோ.
சரி வா வா. கோதண்டம், அம்மா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள மண்டபத்துக்கு போயிடணும். அம்மா காரெல்லாம் ரெடியா இருக்குமா, வாங்க. சரி. சரண்யா, ஆ. எல்லாம் எடுத்து வச்சிட்டல, அப்புறம் அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. மா, ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டா இருக்கு. வெற்றி, வெற்றி. அம்மா என்னப்பா, போலாமா? போலாமா? என்னங்க, போலாங்க. என்னம்மா? என்னன்னு தெரியல, இது வேற மக்கர் பண்ணது. நீங்க இருங்க, நான் என்னன்னு பாக்குறேன். என்னங்க? என்னம்மா? என்ன வச்சு வெற்றி? இது வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல, நான் பாத்துக்கிறேன். டேய் அப்பா, தோல் மேல கை போட்டுக்கோங்க. என்னடா? வெற்றி, பாத்து பாத்துடா. அண்ணா பாத்து பாத்துண்ணா, பாத்து. இப்படி ஒரு புள்ள தவம் இருந்தாலும் கிடைப்பானடி. இவனை போய் ஒருத்தி ரவுடின்னு சொல்லிட்டாளே. அம்மா, இப்ப எதுக்குமா இதெல்லாம்? வா போலாம். என் வீடு ஏம்மா இப்படி? எனக்கு ஒன்னும் புரியலம்மா. நான் என்ன சொல்றது? நீயே பாத்துக்கோ. அம்மா, இது ரங்கநாயகி அம்மா கொடுத்த சேலை. இதை விட காஸ்ட்லியான சேலை நம்ம வீட்டில் வேற எதுவும் இல்லைம்மா. முகூர்த்தத்துக்கு இதுதான் சக்தி அக்கா கட்டிக்கணும். ரங்கநாயகி அம்மா கொடுத்தது ஒரு நாள் ஆசீர்வாதம் பண்ணி, இந்த சேலையை தானே அவ எரிக்கணும்னு நினைச்சா. இது அவளுக்கு சேரணும்னு இருக்கு. போ, எடுத்துட்டு போய் கொடு. ஏன் உங்க 2 பேர் முகமும் இப்படி இருக்கு? கொஞ்சம் சிரிக்கலாம்ல. இதுவே போதும். இதுவும் ஊருக்காக தான், இல்லைன்னா அந்த கோகிலா தான் இந்த ஏதாவது பேசிட்டே இருப்பாங்க. அந்த பூவேடு இந்தக்கா. கொடு. சொல்லு. துர்கா, அம்மா, இப்ப என்ன வேணும்னாலும் எது வேணும்னாலும் இந்த அம்மாவுக்கு நடக்கலாம்.
ஒருவேளை நான் மயக்கம் போட்டு எங்கேயாவது விழுந்துட்டா அம்மா தப்பி தவறி கூட அம்மாவை எழுப்பி விட்டுறாதம்மா. ஏன்னா அங்க நடக்கிற எதுவுமே என் கண்ணில் படக்கூடாது. அம்மா இந்த பூவை வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா. துர்கா, அம்மா இந்த பூவை அவளுக்கு நீ வச்சு விடு. என் ஆசீர்வாதத்திலயா எல்லாமே நடக்குது? நானே அந்த அம்மாவை தான் நம்பியிருக்கேன். அந்த அம்மா பார்த்துப்பா அவங்க எல்லாரையும். போனாலும் இந்த ஞாபகம் என்னை விட்டு போகவே போகாது. நம்ம வீடு, நம்ம மெஸ், சாந்தக்கா எல்லாரையும் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். நீங்களும் என்ன மறந்துடாதீங்க அக்கா. அழாதக்கா. அப்படிலாம் எதுவும் இல்லை. அம்மா, யமுனக்கா, ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா வரீங்க? கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு வரலாம்ல. சக்தி அக்கா, இப்ப எதுக்கு அம்மாவை தேவையில்லாம பேச வைக்கிற? சந்தோஷமா வர்றதுக்கு என்ன இருக்கு? தயவு செஞ்சு கொஞ்சம் நீ அமைதியா வா. சண்முகம், மண்டபத்திலே இருக்கணும். நீ பாட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு போயிடக்கூடாது. நிறைய வேலை இருக்கு, புரியுதா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, நீங்களும் தான் கூடவே இருக்கணும் முடியற வரைக்கும். உங்க ஆளுங்க கூப்பிட்டாங்க அது இதுன்னு நீங்களும் போயிடக்கூடாது. அட, நான் எங்க போயிட போறேன் புஷ்பா? அங்கேயே உன் கூட தான் இருப்பேன். சங்கிலி, நேத்துல இருந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மாதிரியாவே இருக்க. என்ன தாண்டா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லை. டே மாப்பிள, நடந்ததே நினைச்சுக்கிட்டு இருக்காதரா. அதுதான் சக்தி மேல எந்த தப்பும் இல்லைன்னு ஆயிடுச்சு இல்லடா.
ஆச்சு ஆச்சு. ஏங்க எவ்வளவு சொன்னாலும் ஏங்க இவன் இப்படி இருக்கான்? ஏய், கல்யாணம்னாலே ஒரு பயம் வரத்தானே செய்யும். என்னத்த பயமோ? எல்லாரும் என்னைய மாதிரியே இருக்க முடியுமா என்ன? சங்கிலி தாலி கட்டி முடிச்சதும் பாரு, இவன் என்ன குஷி ஆயிரான்னு மட்டும் பாரு. என்ன காட்சி? போ, இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதோ எல்லாம் அந்த அம்மா பாத்துக்குவா. வா நீ போ. எப்பவும் இந்த கோயிலை பார்த்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த கோயிலை பார்த்தா எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குக்கா. கோவிலெல்லாம் அப்படி பேசாத. ஐயோ அக்கா, நான் கோயிலை சொல்லல, நம்ம நிலைமைய சொல்றேன். அக்கா என்ன காட்சி? அந்த சங்கிலி அயோக்கியங்கிறது ஊருக்கே தெரியும். அக்கா அப்படி பேசாம அமைதியா வந்துகிட்டே இருந்தீங்கன்னா என்னக்கா அர்த்தம்? சில்லுக்குட்டி தான் ஏதோ சொல்லிச்சுன்னா நீ ஏதாவது சொல்லி நிறுத்தி இருக்கலாம். அக்கா ஏதாவது சொல்ல. அக்கா வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க மீனாட்சக்கா? ஏய் என்னாச்சு? அக்கா அந்த புடவை. ஏய் ஏய் என்ன, நான் கொடுத்த புடவை எங்க? நான் கேட்கறது உன் காதல் இல்லையா? உன்னதான். நான் கொடுத்த புடவை எங்க? டேய் மாப்ள, சக்தி என்ன என்ன ஃபீல் மாமா? பண்ணாத, உள்ள போமா. போங்கம்மா, பாருக்கா. உள்ள கூட்டு போங்கம்மா. போங்க போங்க. மாமா, நான் கொடுத்த புடவை கூட சக்தி கட்டிட்டு வரல, இதுக்கப்புறமா என்ன உள்ள வர சொல்றீங்களா? டேய் என்ன ஏதுன்னு தெரியாம நாம பேசக்கூடாது. ஏற்கனவே நீ அவகிட்ட நிறைய வாட்டி அசிங்கப்பட்டுட்ட. இப்ப நான் வேற போய் அசிங்கப்படணுமா? வாய மூடுறா. கோயில் வாசல்ல வச்சு எதையும் கேட்க வேண்டாம்னு தான் விட்டுட்டேன். உள்ள போய் இப்ப எல்லாரையும் பார்க்க தானே போறோம். மீனாட்சி கிட்ட என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாம கோவப்படாத. வா. யாராவது வேணும்னே கல்யாணத்துக்குன்னு வாங்கின புடவைய கட்டாம வருவாங்களா? ஏதாவது இருக்கும்டா. வா போலாம். இப்ப வருவாக்கா. டேய் சொன்ன கேள். ஏய் ஏய் ஏயா புடவை எப்படி மாறுச்சு? தெரியலையே புஷ்பா. அந்த மீனாட்சி ரொம்ப அழுத்தக்காரி. இவ அவ பொண்ணு தானே, அதான் இப்படி இருக்கா. புஷ்பா, என்ன ஏதுன்னு தெரியாம சும்மா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. முதல்ல சக்திக்கும் சங்கிலிக்கும் கல்யாணம் நடக்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கிறலாம். இப்போ என்ன சேலையா முக்கியம்? அதுக்குதான் சங்கிலிய நான் சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். ஏதோ புடவையை கட்டிட்டு கிளம்பி வந்துட்டால, அதுவே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன? வா போகலாம். வாடா வான்னு சொல்றேன்ல. ஏங்கா
இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சங்கிலி நம்ம சில்லுக்குட்டி கழுத்துல தாலி கட்ட போறானா? அவன் நம்ம சில்லுக்குட்டிக்கு புருஷனா? ஐயோ, இதை நினைக்கும் போது எனக்கே நெஞ்சு வெடிச்சிரும் போல இருக்கு. என்னாலலாம் பார்க்க முடியாது, பார்க்கவே முடியாது. யோ, பார்த்தல எப்படி உட்காந்துருக்கான்னு. பொண்ணுக்கு கல்யாணங்கிற சந்தோஷம் கொஞ்சம் கூட இல்லாம உட்காந்துருக்கா பாரு. எதுக்கு புஷ்பா தேவையில்லாம பேசிக்கிட்டு வா இருக்க? போலாம். வா வா போலாம். ரொம்பதான் திமிரு. அக்கா, அவ வரா. நான் எதுக்கு? என்ன தானா நடக்குது? ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். எதுக்கு சக்தி சங்கிலி கொடுத்த புடவைய கட்டாம வேற ஒரு புடவைய கட்டியிருக்கா? என்னங்க புஷ்பா, விடு புஷ்பா, ஆக வேண்டியதை பாப்போம். என்ன எதுக்கு அடுக்குறீங்க? நாம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க பாத்தீங்களா? இவங்க தான் இப்படி உட்கார்ந்துருக்காங்கன்னு பார்த்தா அந்த சக்தியை பாத்தீங்களா எப்படி உட்கார்ந்துருக்கான்னு? ஏதோ கல்யாணத்துல இஷ்டமே இல்லாத மாதிரி உட்கார்ந்துருக்கா. புஷ்பா, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் நடக்க போகுது. அப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். போலாம் வா. ஏன் என்ன நடக்குறீங்க? கேளு புஷ்பா, வா. என் தம்பி தாலி கட்டட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். வா. டேய் வாடா. வாயப்பாரு வாய, சிங்கிள் கறவை. அக்கா, இப்பவே இந்த பேச்சு பேசுறாளே, கல்யாணம் முடிச்சு நம்ம சில்லுக்குட்டி அவ வீட்டுக்கு போனா நம்ம புள்ளைய என்ன கொடுமைப்படுத்துவா? ஒண்ணு பண்ணுவோமா? பேசாம அவ கழுத்து நடிச்சு கொண்டு போட்டுருவோம். என்ன போலீஸ்ல பிடிச்சிட்டு போனாலும் சரிக்கா, இந்த கல்யாணம் நடக்க கூடாது. ஆபா இருக்கா. ஏன் வாய அடைச்சிரு.